கூட்டு பாலியல் குற்றத்திற்கு பின்புலமாக செயல்பட்ட ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்கும் நிலையில் நடவடிக்கை கோரி ஆளுநரிடமும் முறையிட உள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் தாவேக நிர்வாகிகளால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரின் பேரில் தாவேகவை சேர்ந்த பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆதரவாக செயல்பட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட பெண் முதல்வரின் தனிப்பிரிவு, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் என பலரிடம் புகார் அளித்தார். ஆனால் அவர் மீது விஜய் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது நடவடிக்கை கோரி ஆளுநரிடமும் முறையிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். உறுதுணையாக இருந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது ஏன் இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்காமல் எங்கள் அண்ணன் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியலை. நான் இப்போ வரைக்கும் எஸ்பி சார், டிஎஸ்பி சார், டிஐஜி சார், கலெக்டர் சார், சிஎம் பெட்டிஷன் எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் இவர் மேலே இன்னும் ஒரு நடவடிக்கையோ ஒரு விசாரணையோ காவல்துறை பண்ணாமல் இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வெளியில் வந்துட்டு தளபதியே என் பக்கத்தில் தான் இருக்கார், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிக்கிட்டு தெரிகிறாரு. எனக்கு நீதி கிடைக்குமானும் எனக்கு தெரியலை. இதுக்கப்புறம் நான் ஆளுநர்கிட்டையும் நான் மனு கொடுக்கலாம்னு இருக்கிறேனே.